திண்டுக்கல் ரயில் நிலைய பகுதியில் நடைபெறும் பொறியியல் பராமரிப்பு பணிகள் காரணமாக கோவை நாகர்கோவில் ரயிலின் இயக்கம் மாற்றுப்பாதையில் நடைபெறும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேலம் ரயில்வே கோட்டம் அக்டோபர் 31 வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாகர்கோவில் கோவை தினசரி ரயில் நவம்பர் 1, 6, 8 ஆகிய தேதிகளில் விருதுநகர் கரூர் இடையே வழக்கமான பாதையில் இயங்காது. மாறாக மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் திருமங்கலம், திருப்பரங்குன்றம், மதுரை, சோழவந்தான், கொடைக்கானல் சாலை, அம்பாத்துறை, திண்டுக்கல், எரியோடுபாளையம் ஆகிய ரயில் நிலையங்கள் வழியாக இந்த ரயில் செல்வது தவிர்க்கப்படும். அதற்கு பதிலாக அருப்புக்கோட்டை, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி ஆகிய நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லும். அதேபோல கோவை நாகர்கோவில் ரயில் நவம்பர் 1, 6, 8 தேதிகளில் கரூர், விருதுநகர் இடையே வழக்கமான பாதையில் இயங்காது. இது திருச்சி, காரைக்குடி, மானாமதுரை வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும். இதனால் பாளையம், எரியோடு, திண்டுக்கல், அம்பாத்துறை, கொடைக்கானல் சாலை, சோழவந்தான், மதுரை, திருப்பரங்குன்றம், திருமங்கலம் ஆகிய நிலையங்கள் வழியாக செல்லாது. அதற்கு பதிலாக திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, அருப்புக்கோட்டை உள்ளிட்ட நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லும் என சேலம் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது.